வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளுக்கு உடம்புக்கெல்லாம் கால் வலி, கை வலி, கேஸ் ட்ரபிள், சாப்பிட முடியாமல் வயிறு உப்புசம் எல்லாத்துக்கும் வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, குழந்தை பெற்றவங்களுக்குலாம் கொடுக்குற லேகியம், பூண்டு லேகியம் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பனை கருப்பட்டிங்க, கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பட்டி தான் இந்த லேகியத்துக்கு சேர்க்கணும். சுத்தமான கருப்பட்டியாக வாங்கிக்கோங்க. 200 கிராம் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பூண்டு, 15 கிராம் சுக்கு இந்த மாதிரி உடைச்சோம்னா உடையணும். இந்த மாதிரி மாவு சுக்கு வாங்கிக்கோங்க. சுக்கு நல்லா சுத்தமான சுக்கு வாங்கிக்கோங்க. இது ஒரு 15 கிராம். கடுக்காய் பொடி இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சுங்க. நான் எடை போட்டு 15 கிராம் எடுத்து நுணுக்கி பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். 15 கிராம். 5 கிராம் வந்து மிளகு, 25 ml வந்து நல்லெண்ணெய். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுக்கை வந்து இந்த மாதிரி நல்லா இந்த இடி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. இடித்து எடுத்து இந்த மாதிரி இடி வெட்டுறோம். இடித்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த சுக்கு பொடியை வந்து நல்லா நுணுக்கியாச்சுங்க. இந்த மாதிரி சளிச்சிடுங்க. ஜூஸ் ஒடிட்டியில் சளிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மஞ்சி எல்லாம் வந்துடும். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தான் வந்து இந்த இரும்பு கடாயில் தாங்க இது பண்ணணும், லேகியம் செய்யணும். சட்டி காயட்டும். இந்த மிளகு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு வந்து ரொம்ப காட்டமானதுங்க. மிளகு வந்து லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணி அதையும் ஜலிச்சுடுங்க. கரையில் விட்டுறாமல் வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு இதை பொடிச்சு இதையும் ஜலிச்சுடுவோங்க. இந்த மிளகு வறுத்தாச்சுங்க. வறுத்து இந்த பொடி பண்ணியாச்சு. ஆற வச்சு இதையும் ஜலிச்சு விட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே ஒன்றும் பாதியமாக அப்படியே உடச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நல்லா வேக அந்த எண்ணெயிலே இந்த நல்ல நெல் தான் வேக வைக்கணும். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே விட்டு பல்சிலே விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க அரைச்சி. இந்த பக்கத்து 1-2 பாதி இருந்தால் கூட பரவாயில்ல. அது நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சுங்க. இந்த 25 கிராம் நல்லெண்ணெயும் அப்படியே ஊற்றிக்கிறேன். 25 ml. இது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு, அதை சேர்த்துடலாம். அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். வெந்துட்டு வெள்ளம் சேர்க்கும்போது காமிக்கணும் உங்களுக்கு. நல்லா மாவு மாதிரி வேகணும். இந்த 1-2 இந்த மாதிரி அரைப்படாமல் இருக்குதுல்ல, அதை இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கல்லாட்டம் இருக்குதா, அப்போ நல்லா மாவு மாதிரி ஆயிடும். அப்போது உங்கள்கிட்ட இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பூண்டு வந்து நசுக்குனா அப்படி நசுக்கப்படுது. இப்படி கரண்டிலே நம்ம நசுக்கி செஞ்சோம்னா நல்லா இதுவாயிடும். இப்போ வந்து நம்ம வந்து கருப்பட்டியை போட்டுக்கலாங்க. 200 கிராம் கருப்பட்டி. பாருங்கள் இந்த கருப்பட்டியில் நல்லா உருகிடுச்சு பாருங்கள். 1/2 கிலோ பூண்டுங்க. 1/2 கிலோ பூண்டு கரெக்டாக 1/2 கிலோ பூண்டு உரிச்சு 1/2 கிலோ எடுத்தேன் நெருத்து. ஆனால் பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குதுன்னு. இந்த அளவு இன்னும் நல்லா வேகணுங்க. லேகியமாக அப்படியே நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். கொஞ்சம் வேகட்டும். நான் அந்த 3 பொடி சேர்க்கணும்ல, கடுக்காய் பொடி, சுக்கு பொடி, மிளகு பொடி சேர்க்கும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதனால நல்லா வேகட்டுங்க கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த 25 கிராம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து வெளியே வந்துச்சு பாருங்கள். நல்லா கக்கி வந்துச்சு பாருங்கள். இந்த பூண்டு ஒன்று தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அது நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. அது நல்லா அப்படியே ஊற சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 3 பொடியும் சேர்த்துக்கலாம். மிளகு பொடி, சுக்கு பொடி, கடுக்காய் பொடி.
உடம்புக்குள்ளெல்லாம் கேஸ் பிடிச்சிக்கிருச்சு, பொறுமெல்லாம் வயிறு பொறுமெல்லாம் இருக்குது, லெட்டினே போக முடியலை, பாத்ரூம் போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இது வந்து சாப்பிட்டிங்கன்னா காலையில் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு லேகியம். நல்லா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரணுங்க. இதே கெடாது. தண்ணி படாமல் நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டு வெறும் பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிடுங்க. சுடு தண்ணி வெதுன்னு சுடு தண்ணி குடித்தாலும் குடிங்க. நீ வெயில் நாள் வந்துச்சு, சுடு தண்ணி கூட தேவையில்லை. நல்லா ஆற வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. நல்லா பசி எடுக்கும். நல்லா பாத்ரூம்லாம் நல்லா லெட்டின்லாம் நல்லா வரும். கால் கை வலி இடுப்பு வலி எல்லாமே போயிருங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடுங்க. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய பேர் 100க்கு 80 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 20 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்னும் மீதி இருக்கிற 80% பேர் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் இந்த நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வயிறை பொறுமிக்கிட்டு இருக்குது. இந்த ஈனம் அதெல்லாம் சாப்பிட்றோம் வாங்கி, அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற ஒட்டி பவுலில் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. லேகியம் பாருங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்படி உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி தான் சின்ன பிள்ளைகளெல்லாம் பெரியவங்களாம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் முன்னையெல்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உருட்டி காலையில் ஒரு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு கொட்டைப்பாக்கு அளவு தான் கொடுப்பாங்க. இந்த உருட்டி சாப்பிடனா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் செஞ்சு இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.